நம்ம எல்லாரும் டேட்டிங் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதியா. என்ன நான் சொல்றது புரியாம பேசிக்கிருக்காரு. எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் பேக்கரி, டீ கடை, பார்க், பாய்ஸ் ட்ரிப்னு காலத்தை ஓட்டிக்கு இருக்கிறது. அதானயா பாய்ஸ் லைஃப். என்ன சிம்பிள் கிரியேச்சர்ஸ்யா. அப்படி போடு. நான் பம்பிள் டவுன்லோட் பண்ணுது. எனக்கு நான் கமிட்டட் லைஃப் அங்கதான் இருக்கும்னு நான் நம்புறேன். டேய் முருகா, என்னடா இது? ஏய், நவாஸ் கமிட் ஆகி போயிட்டான். கமலேசும் கமிட் ஆகி போயிட்டான். ஆசிமும் கமிட் ஆகி போயிட்டான். எல்லாருமே இங்க இருந்து போயிட்டான். யாரு தான் இங்க இருக்கிறது? கையெடு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நவாஸ் சென்னையில ஒரு பொண்ணோட கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். கமலேஷ் பெங்களூர்ல ஒன் நைட் ஸ்டாண்ட் ஹூக் அப்னு சுத்திக்கு இருக்கான். ஆசிம் டேட்டிங் சிச்சுவேஷன்ஷிப் பண்றான். இந்த மாதிரி நம்மளும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போக வேணாமா? டேட்டிங் கிளப்பிங் பார்க்க வேணாமா? அது நீ எதை மேம்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறேங்கிறத பொறுத்து. டேட்டிங்கும் சிச்சுவேஷன்ஷிப்பும் ஹூக்கப் கல்ச்சரும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைனா, நம்ம பேக்கரியும் டீ கடையும் நம்ம பாய்ஸோட குடிக்கிற டீயும் அக்கௌண்ட் இருந்தாலும் முகசுலிக்காம டீ குடிக்கிற பாயும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை தான்யா. அப்போ கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்களோட சிங்கிளாவே தான் சுத்தணுமா? எனக்கான கனவை நோக்கி நான் போவே கூடாதா? கமிட் ஆகி இந்த கேங்கை விட்டு போறதுதான் உன் கனவுனா நீ போயா. என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, எல்லாருக்கும் ஒரு காலம் வந்தா கமிட் ஆகி போய் தானே ஆகணும். டேய் முருகா, முதல் டேட்டுக்கு போற, பார்த்து சுதாரணமா போயிட்டு வாயா. முருகா, ஒரு வேளை கமிட் ஆயிட்டீங்கன்னா நம்ம டீ கடையை மறந்துடாதயா. நூறு தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நலம் இது பாறையா. ஹலோ. டேய், நான் அடுத்த டேட்டுக்கே போயிட்டேன். இன்னுமாடா அந்த டீ கடையில நின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க? டேய் விளக்குண்ணே,